வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கெடுபலன்கள் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2025 முழுமே ரொம்ப எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்ற முழு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா முழு பதிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து பலன் பெறலாம். இப்போ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை மட்டும் தான் சொல்லிட்டு வரோம். அதாவது உடல் சார்ந்த என்ன உபாதைகள் வரும் அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறோம். மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்றது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தம் ஆக்குவார். நம்ம மைண்டை வந்து மந்தம் ஆக்குவார், மனசை வந்து கிறுக்கு பிடிக்க வைப்பார், மனசில் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார். மனசு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி என்ன பண்ணுவோம்னா உடல் சார்ந்த உபாதைகளை வச்சுப்போம். அதிக மனக்குழப்பம், மனசஞ்சலம், இந்த மாதிரி இதனால் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா மன ரீதியான பாதிப்புகள்னால உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றத அவர் ஏற்படுத்துவார். அப்போ உடல் ரீதியான உபாதைகள் அப்படின் போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள், சனி அப்படின்னாலே அதிகப்படியான டென்ஷன்னால் வர்றது இருதயம் சார்ந்த பிரச்சனை. அப்போ இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி, இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அப்போ இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள், காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாஹரல் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த மாஹரல் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு ஈசன் இருக்கான். உடும்பீஸ்வரன் அப்படிம்பாங்க. சின்ன லிங்கம் இருக்கும், பெரிய ஆவுடையாக இருக்கும். அந்த உடும்பீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அந்த உடும்பீஸ்வரனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த, நரம்பு சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சன்னதிக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து யானை மேலே உட்காந்துட்டு இருப்பார். அதாவது தெய்வானையை கல்யாணம் பண்ணும்போது இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதத்தை முருகனுக்கு பரிசாக கொடுத்தாரு. அந்த யானை மேலே உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் யானை வெள்ளையாக இருக்காது, கல் சிலை தான். திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ண சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று வருது பார்த்தீங்களா, அது மாகரல் உடும்பீஸ்வரன் கோயிலில் இருக்க முருகப்பெருமான சின்ன சிலை தான். போய் வழிபாடு பண்ணாலும் அத்துணை பலன்கள் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும். அப்போ முடியும் அப்படின்னா ஒரு முறை மாகரல் உடும்பீஸ்வரனை பார்த்துட்டு அந்த முருகப்பெருமானையும் அம்பிகையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி, ஜென்ம சனி அப்படின்றதுனால எல்லாத்துலேயும் காம்ப்ளிகேஷன், சக்ஸஸ் வராது, தொழிலில் முடக்கம், பிரச்சனை இப்படி நிறைய வரும் பார்த்தீங்களா. அதிலிருந்தும் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்தும் தீர்வு கிடைக்க அந்த மாகரல் ஈஸ்வரன், உடும்பீஸ்வரன் ஒரு பெரிய உங்களுக்கு துணையாக இருப்பா. இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து படிக்கும்போது அந்த மாகரல் ஈஸ்வரனோட பதிகமே இருக்குங்க. அந்த பதிகத்தை டெய்லி பாராயணம் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும், பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு, எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம், வாருங்கள். மீனம் மென்மை, மீனம் நுட்பமான தன்மை, எதையும் சாதிக்கக்கூடிய அறிவு, பொறுமையின் சிகரம். ஸ்கூல் பேக்கை எடுத்து விட்டோன்னா அம்மா எங்க, மம்மி எங்க, அப்படி தான் கேட்பாங்க. தகப்பன் எங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி பாசத்துக்குரிய இடம். கடகம், விருட்சகம், மீனம். பஞ்சபூதத்தில் எந்த சக்தியும் 5 ஒன்று தான் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல துவம்சமாகக்கூடியது நீர் தான். உலகத்தில் நீர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்மளை உண்டாக்க வைப்பதும், உணர்வை கொடுப்பதும், தண்டனையை கொடுப்பதும், தகாத சொற்களை கொடுப்பதும், உறவுகளால் நமக்கு வரக்கூடிய
இடைஞ்சல்கள், உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவுகளால் வரக்கூடிய சந்தர்ப்பவாத சூழ்நிலைகள் எல்லாமே 2025 மிக கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி. ஏன்னா அதுலேயும் 14 நாட்களுக்கு மேலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ஈஸ்வரர் வர்றார், அனுகிரகமும் அனுகூலமும் உங்களுக்கு சனீஸ்வரர் வர்றார். அப்போ வரும்பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் தான் உங்களுக்கு. அப்போ எப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட, பொருளாதாரத்தில், உறவில், நேற்று வரையும் போயிட்டான்டா, இன்றைக்கி பணத்தை இன்றைக்கி நம்ம சேர்ந்துட்டு எனக்கு பெண்ணை கொடு, எனக்கு மாப்பிள்ளை கொடுன்னு உறவு கொண்டாடுறான் அப்படிங்கிறாங்கல்ல. நம்பாதீங்க, நாகரிக உலகத்தில் நம்பாதீங்க. ரொம்ப கவனமாயிருங்க. மீனராசி நேயர்களுக்கு பேச்சாலும், வாக்காலும், செயலாலும், மனத்தாலும், உறவாலும், குடும்பத்தாலும், பொருளாதாரத்திலும், நண்பர்களாலும், ஈவன்ட்டு தாய் தந்திரர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிலையும் கவனமாக இருக்கணும். உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேருந்து நீங்கள் கஷ்டப்படுறது தெரிஞ்சு போச்சு, எங்கே இருந்தாலும் வருவாங்கல்ல, பார்க்குறோம்ல, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல, அந்த ஒன்றுபட்ட சித்தப்பாருடைய பேரனுக்கு மகன்தான் நானும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்க கற்பனை கேட்டால் காலமும் நேரம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம். பகல் பிரயாணம், கையில் யார் கையிலும் காசு கொடுக்கக்கூடாது. 1 லட்ச ரூபா வந்தால் 1 நிமிஷத்தில் செலவிக்கக்கூடியவங்க நீங்கள். எப்போ மீனத்துக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து மீனம்தான், உங்களுக்கு சொத்து பணம் தான், அது வேறு ஆங்கிள். ஆனால் இப்போதைக்கு உறவுகளால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம். சனீஸ்வரனுடைய நேரமும் உறவுகள் நேரமும் கெட்டு போய்விட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இல்லையா? அப்போ மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு முழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். 12 ராசியில் மீனராசிக்கு கவனமாக இருக்கக்கூடியது. எல்லா வகையிலையும் கண்டிப்பாக நேயர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விநாயகர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அகோரமூர்த்தி, அகோர வீரபத்திரா எல்லாமே உங்களுக்கு என்ன அந்த மாதிரி சரபேஸ்வரர், இன்னும் சொல்லப்போனால் அந்த மிருகத்தலை உடம்பு, மனிதனுடைய உடம்பு, மனித உடம்பு, லக்ஷ்மி நரசிம்மர், அகோபில நரசிம்மர், பார்த்தீங்களா, சோளிங்கர் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், எவ்வளவு அந்த உணர்வுகள் எல்லாமே அந்த அந்த பிரிதிங்கரா தேவி, இப்படி இருக்க விநாயக பெருமாள் தான் முதல்ல நம்ம சொல்லிட்டோம். அந்த மாதிரி மிருகத்துக்கு உரிய அந்த தலையுள்ள தெய்வங்கள் வழிபடும் போது உங்களுடைய ஆக்ரோஷ சக்திகள், உங்களுடைய வலிமையான தீங்கு எல்லாமே துவண்டு போய்விடும். உங்களை விலகி போகாது, கிட்ட நெருங்காது, அவ்வளோதான். உங்கள் பக்கத்தில் வராது, கஷ்டத்தை கொடுக்காது. அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் உறவுகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ராகு கேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ, குரு பயிற்சியோ இங்கே முக்கியம் இல்லை. நேயர்களுக்கு உங்கள் உறவை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இன்றைக்கி 100 எண்ணெய் கொடுப்பீங்க, அப்புறம் எண்ணெய் மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்புறம் பருப்பு கேட்பாங்க. பருப்பு எண்ணெயும் கொடுத்துட்டியே, அப்புறம் போடுறதுக்கு வடை போடுறதுக்கு எனக்கு சட்டி வேணுமா, சட்டி கேட்பாங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றா கேட்டு உங்கள்கிட்டருந்து எல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. அங்கே உறவு என்ன ஆகுது? பலப்படாது, புலப்படும். ஒரு முடிவுக்கு வரணும், அப்போ கொஞ்சம் விலகி இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ், டியூ டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறா அப்படிங்கிறாங்கல்ல. எதுக்கு? என்றைக்குமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிட்ட இருந்தால் முட்டப்பகை வந்துருச்சு, ஐயாவுக்கு வந்துருச்சு பழமொழி. கிட்ட இருந்தால் முட்டப்பகை. அப்போ உறவு எங்கே இருக்கணும்? தூரத்தில் இருக்கணும். உறவு எங்கே இருக்கணும்? 1 அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, 7 அடிக்கு அடுத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கனால உங்களுக்கு பிரச்சனை அல்ல. இப்படிலாம் வந்தால் நிச்சயமாக உறவுகளால் இந்த ஆண்டு முழுவதும் கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி நேயர்களே. அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர், பஞ்சபுராணம், லிங்காஷ்டகம், கால பைரவர் என 27 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 12 ராசிக்கு அதிபதி, 9 நவகிரகத்துக்கு அதிபதி கால பைரவர் நல்ல வழிபாடு பண்ண. பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் 4 to 6 ராகு காலமும் அந்த இரவு நேரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில்
10 நெய் தீபம், 10 நெய் போடுங்க, மிளகு போடுங்க, சிகப்பு திரி ஏற்றுங்க, செவ்வரளி மலர் சூட்டுங்க, வெள்ளை ஆடை வாங்கி கொடுங்க, பைரவருக்கு வெள்ளாடை கொடுங்க. அவருடைய மூலம் அந்த ஓம் காலத்வஜா வித்மிகே சூலஹஸ்தாய தீமிகே தன்னோ பைரவா பைரவ மந்திரத்தை பாடுங்க. இதெல்லாம் பண்ணி வந்தால் நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த உறவுகளால் வரக்கூடிய துன்பம் சற்று ஒதுங்கி நிற்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்று கூறி நிச்சயமாக 2025 12 ராசிக்காரர்களுக்கும் மிக கவனமாக முற்பகுதியும் பிற்பகுதியும் சுவாமி சொன்னது மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழ்க்கு நண்பருக்கு வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நேரம் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நானே கூப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்பேன். அதுக்காக நீங்கள் கூப்பிடக்கூடிய காலுக்கு மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று கூறி நிச்சயமாக தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அடியார் பெருமக்கள் என்பதற்கு கூறி கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கல் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மீனம். ஸோ மீன ராசி இந்த 2025 நீங்க உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அதுல இருந்து விடுபடுறதுக்கும் எந்த கோவில்கள் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீனம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் நீங்க வந்து 2025 எந்த தெய்வங்கள் ஃபர்ஸ்ட் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க என்னன்னா நிறைய 2-3 தெய்வத்தை கூட நீங்க வழிபடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான், சரிங்களா? ரிலேஷன்ஷிப் இதுதான். இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. நம்மளுடைய ரிலீஜியஸ்லேயே சரி எடுத்துக்கிட்டாலும் எந்த ரிலீஜியஸ்ல இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்க்குன்னு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா? குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தெய்வங்கள் அவதாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்க ரேண்டமா வழிபடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா எதுக்காக? ரிலேஷன்ஷிப்காக. காதல் சார்ந்து திருமணம் சார்ந்து எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்க ஒரு டைம் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம் கூட எடுத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தெய்வ வழிபாடு கூட எடுத்துக்கலாம். ஆனா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான தெய்வங்களா இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க அந்த மல்டி டாஸ்கிங்கா மல்டி டைப் ஆஃப் காட்ஸை வந்து நீங்க வழிபாடலாம். இந்த காடை தான் இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது மீனத்துக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவை ரிலேஷன்ஷிப் சுமூகமாகணும், அது பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதுக்கு எல்லா தெய்வத்தையும் நீங்க வழிபடுங்க. எல்லா தெய்வம்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த எல்லா தெய்வத்தையும் நீங்க கண்டிப்பா வழிபடலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்க எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காற்று சம்பந்தமான கோவில்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வரணும், சரிங்களா? ஒன்று காளகஸ்தி, இன்னொன்று வந்து ஆகாயம் சம்பந்தமான கோவில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர். அந்த மாதிரி காற்று சம்பந்தமான இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கும். பெண் தெய்வ கோவிலும் இருக்கும், ஆண் தெய்வ கோவில்களும் இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா காற்று சம்பந்தப்பட்ட கோவில்கள் இல்லை அது ரிலேட்டடாக ஆகாயம் காற்று ரிலேட்டடான இன்னொன்று சொல்லப்போனால் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கோயில்கள். ஸோ அது மலை கோவில்கள், குகை கோயில்கள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஓப்பன் ஸ்பேஸில். அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் வந்து போய் வழிபடுறது மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும் அங்கன்னா, யூனிவர்ஸினுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அங்கே உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பால் பிரச்சனைக்குள்ளாயிருக்கீங்க இல்லையா, மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாகும். அதுலேருந்து ரெக்கவர் ஆவீங்க. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி அதில் ரெக்கவர் ஆவாங்க. ஸோ மலை சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும் அண்ட் காற்று சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும். ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இயற்கையோட கனெக்டாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? இப்போது இந்த கோவில்களுக்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் வேணும், அதுக்கு எந்த தெய்வத்தை நான் கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ உங்களோட வீட்லேயோ வச்சு நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த தெய்வத்தை பார்த்து உடனே ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அது என்ன மாதிரியான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 3 தெய்வம் எனக்கு இங்கே தெரியுறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று இந்த 3 தெய்வமும் லவ் சம்பந்தமான தெய்வங்கள் தான். சரிங்களா? ஒன்று கிருஷ்ணர், இன்னொன்று வள்ளி முருகன். சரிங்களா? ஸோ வள்ளியோட இருந்த முருகர் வேடன், அந்த முருகர் இந்த லவ் சார்ந்த தெய்வங்கள் தான். வள்ளி முருகன், இன்னொன்று ராமர், இன்னொன்று கிருஷ்ணர். இந்த 3 தெய்வம் தான் நீங்கள் ஃபோட்டோவில், இந்த 3 தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் ஃபோட்டோவை வச்சுக்கணும். இவங்கெல்லாம் அந்த பேரோட இருப்பாங்க பார்த்தீங்களா, ராமர் சீதையோட ஒரு அந்த லவ் கனெக்ஷனோட இருக்கிறது, வள்ளி முருகர் லவ் கனெக்ஷனோட இருக்கிறது, இல்லை கண்ணன் ராதை லவ் கனெக்ஷனோட இருக்கிறது. இந்த கனெக்ஷனோட இருக்கிற பிக்கை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பிக்கை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன் எல்லாமே ரிலீவ் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் 2025 ஃபாலோ பண்ணணும். ஸோ மீனம் ராசி உங்களுக்கான காதல், திருமணம், வாழ்க்கைக்கான கோவில்கள், தெய்வங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். மீன ராசிக்காரங்க அவங்களோட குணநலங்கள் எப்போவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4-5 பேரோட அப்படியே கலகலப்பாக யாரை தேடி ஒரு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக மொய்த்து கொண்டிருக்கிறதோ அவங்க அதிகப்படியே மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சில ஐடியாக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்படின்னா வேலைகளை மட்டும் முழு கவனமாக இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க என்னன்னா எல்லாத்துலேயுமே கணக்குகள் போட்டு எந்த வேலை இருந்தாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது மீன ராசிக்காரங்க சரிங்க, நானும் கணக்கு போட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன், எல்லா வேலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமண தடைங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக போயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஓகேங்களா? இது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி தான். அதாவது புதனோ வியாழனோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிழமையில பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைன்னு ஒரு கிழமை இருக்கு இல்லையா, அந்த கிழமையிலையும் இந்த வழிபாட்டு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைங்க. பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வேணும். சரிங்களா? அப்போ பெருமாள் மட்டும் தனியார் மாரி ஃபோட்டோ தயவு செய்து வாங்காதீங்க. பெருமாளும் தாயாரும் குடும்ப சமேதராக இருக்கணும். அதேமாரி ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இந்த டயத்தில் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தில் அதாவது வீட்டில் செய்யக்கூடிய அந்த நைவேத்தியத்தில் பெருமாளுக்கு பண்ணதுக்கப்புறம் இது யாருக்கு திருமணம் லேட் ஆகுதோ அவங்க கையாலே பண்ணணும். பெருமாளுடைய பாடல்கள் எல்லாமே பாடுங்க. பாடி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரசாதத்தில் 70% நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்களே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் பாக்கி 30% இது நைவேத்திய பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது மிக மிக சிறப்பு. நீங்களுமே செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை
திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போங்க. நீங்கள் எந்த கிழமையில வந்து இங்கே வழிபாடு பண்ணீங்களோ சரிங்களா, நான் வந்து புதன்கிழமை வழிபாடு பண்ணேன், இல்லை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணேன், என்னுடைய பிறந்த நாளில் வழிபாடு பண்ணேன் அப்படின்னா எந்த டயத்தில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜைலாம் எல்லாம் பண்ணுறீங்களோ சேம் அதே டயத்தில் வந்து அதே கிழமையில தான் நீங்கள் போகணும் சரிங்களா. டைம் வந்து எந்த டைம் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கோவில் வந்து நம்ம வீடுனா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 வந்து நம்ம பூஜைலாம் பண்ணுவோம், இரவு 8 to 9 பூஜைலாம் பண்ணுவோம். வெளியில் இருக்கிற கோயில்கள் வந்து அதுமாரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அதேமாரி வந்து நீங்கள் அங்கே போகும்போது சக்கரை பொங்கல் பிரசாதமாக பண்ண சொல்லுங்கள். சக்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் அது வந்து பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுங்க, நீங்களுமே சாப்பிடுங்க. அந்த நித்திய கல்யாண பெருமாள் சன்னதியில் வந்து 24 நிமிடங்கள் சரிங்களா, 1/2 hour உட்காருங்க. உட்கார்ந்துட்டு கண்மூடி நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நிலைமை வரும். அப்படி கண்மூடி வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் விலகும், மிக மிக மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும். மீன ராசி மீன லக்னத்திற்கான 2025 ஒரு சிறப்பு பலன் இது. ஏன்னா கூட்டு தொழில் பார்ட்னர் இவங்களை வந்து எப்படி இது பண்ணுறது, கூட்டு தொழில் பார்ட்னர்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. அது வந்து இவ்வளோ நாள் நிறைய இந்த 7 சனியில் விரைய சனியில் நிறைய நாங்கள் இழந்துட்டோமா, இப்போ வந்து அந்த எப்படி சரி செய்து கொள்வது, அந்த ஒரு பார்ட்னரே நாங்கள் வச்சுக்கணும், அதை நாங்கள் இந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளாமா, எங்கள் மனையை வைத்துக்கொள்ளாமா, நண்பரை வைத்துக்கொள்ளாமா, இல்லை எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இவங்க யாரைனா கூட்டு சேர்த்து கொள்ளலாமா, இதற்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகங்களே பேசும். இந்த காலகட்டம் நம்மளுக்கு என்ன பேச போகுது, இப்போ வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, அந்த சரி செய்து கொள்ளணும், இல்லை கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கணும், அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரணும், போய்கிட்டு இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும், இப்படின்னு இருக்கும் இல்லையா, வேரியேஷன் வகையா. இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிபாடு தான். நீங்கள் இந்த காலகட்டம் வந்து வியாழக்கிழமையில் பத்ரை கர்ணம் வரக்கூடிய நாளில் நம்ம வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது நம்ம அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம். ஏன்னா ஐயனை வழிபட போகும்பொழுது நம்ம கீழே இறங்கி தான் போவோம், வணங்கி விட்டு வரும்பொழுது மேல் நோக்கி வருவோம். அதுதான் ஐயனுடைய சிறப்பு. சம்ஹாரமூர்த்தி, சம்ஹாரம் என்றால் ஒடுக்குதல்னு பெயர். அவர் வந்து பகைவனுக்கும் அருளும் பண்பாளன். பகைவனை வந்து அவருக்கு புத்தி சொல்லி திருத்தி அவனையே கொடியும் சேவலுமாக மாத்திட்டார். அப்பேற்பட்ட அருளுக்குடையவர். அவரை வந்து வழிபட்டு வருவதும் அங்கே இருக்க யானைக்கு வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதும். ஏன்னா யானைன்னு சொன்னோடனே இப்போ எல்லாருக்கும் ஒரு அச்சம் தொற்றிக்கொள்வது. நம்ம சரி, அது குழந்தை மாதிரி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது பயந்து ஏதாவது செய்யறது தான். மற்றபடி யானையை நம்ம எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. அதுக்கு இன்னும் நிறைய அதுக்கு பொருள், அது கொடுக்குற சாப்பாடு பத்தாது, நம்ம தான் அதுக்கு தேவையான உணவுப் பொருள், வாழைப்பழம் கரும்பு வாங்கி கொடுங்க, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு என்னன்னு கேட்டு அந்த கவலம் கொடுப்பாங்க. அந்த உணவுப் பொருள் உருண்டை, அதுக்கு என்ன வாங்கி அந்த பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை அதுக்கு பராமரிக்கிறதுக்கான காசு டொனேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. நிறைய வந்து உங்கள் குருன்னு நினைக்கிறீங்க இல்லையா, உங்கள் குருமார்கள் சன்னியாசிகள் சாதுக்களுக்கு நிறைய வந்து அன்னதானம் பண்ணுவது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கி கொள்வது, அதுபோல் அபிஷேகத்திற்கு வந்து தேவைப்படும் பொருட்களை சந்தனம் வாங்கி கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பான செல்வ செழிப்பை நீங்கள் காணுவீங்க. சந்தனம் வாங்கி கொடுக்கும்பொழுது, பன்னீர் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம். வில்வம், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து காணலாம். அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து என்ன சொல்கிறது, மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனியாகவும் வந்து நம்மளுக்கு குருவும் 4 அமர்ந்து உங்களுக்கு வந்து 8, உங்களுக்கு 10, 12 என்ற இடங்களை பார்க்க போகிறார். அப்போ விரயம், தொழில், 8 என்ற அந்த வலி வேதனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக மாற்றி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவதற்கு நம்மளுடைய வள்ளலின் வழிபாடு ரொம்ப சிறப்பாக. அதுக்கு தான் ஒரு பேரை சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லியாச்சு. சம்ஹாரமூர்த்தியான நம்ம வள்ளலை வழிபடும் பொழுது, திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த அன்னதானம்னு சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ போகிறீங்க திடீர்னு, இப்போ நான் நடுவில் ஒரு வழியில் போயிட்டீங்க, ஒரு பன்னு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணால், சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது எழுந்தாங்க ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே 11 ரூபா 21 ரூபா அவங்க சக்திக்கு முடிந்து வைத்து தரும்பொழுது அந்த அன்னதானம் பூர்த்தியாகும். இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூருக்கே போக முடியலனாலும் பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்தில் வழிபடுங்க. அப்படி இல்லையா, அவர் படத்தை பெருசாக ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சு வியாழந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலனை தரும். கோயிலில் தீபங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நெய் வாங்கி தரும் பொழுதும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம். மீனம் இந்த சோதனை காலத்திலும் சாதனை செய்வதற்கு இது வந்து ஒரு எளிமையான வழிபாடு, பிரார்த்தனை தினமும் பண்ணுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
இந்த இதில் கூட வருஷ பதிவில் கூட எதுவும் உங்களால் முடியாதுன்னு எதுவும் இல்லை. ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் ஏ வின்னர், டுடே இஸ் மை டே. இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். 7.5 சனியிலையும் சாதனை செய்ய போகிறார்கள். ஏன்னா நிறைய பாருங்கள், சாதனை செய்தவர்கள்லாம் 7.5 சனியில் தான் இருப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் கர்மாவுக்கு உரியவன். அப்போ அந்த கர்ம காரகனை நம்ம என்ன சொல்கிறது, அப்போ சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம ஊக்கமோடு செயல்படணும். அதனால் இந்த வழிபாடை பின்பற்றி இந்த 7.5 சனிக்கு மட்டும் இந்த கூட்டு தொழிலுக்கும் இது பார்ட்னருக்கும் பற்றி 7 சனிக்குமே இது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். மீன ராசினருக்கு 2025ஆம் வருடத்தில் வழங்க வேண்டிய தெய்வம் எது, போக வேண்டிய கோவில் என்ன, தொழில்துறை எப்படி இருக்கும், அவர்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். மார்ச் 29இல் ஜென்ம சனி உண்டாகிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி. பெரும்பாலும் சனி பிடிக்கும் போது தலை பாதிப்படையும் முதல் 2.5 வருடம். அடுத்து ஜென்ம சனி கழுத்திலிருந்து முழங்கால் வரை, பாத சனி கால் கணுக்கால். ஆக ஜென்ம சனி ஏற்படுகிறது 7.5 சனியில். மே 15இல் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். மே 18இல் ராகு பகவான் விரயத்தில் செல்கிறார். கேது பகவான் சாதகமாக 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இட அதிபதி தனுசு ராசி குரு. 7.5 சனி என்பதால் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு, தன வரவில் ஏற்றம் இறக்கம், சிறு சிறு விரயங்கள், குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும். தாங்கள் எதிர்பாராத வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மறைமுக திறமைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். வாகன பழுதுகள் அடிக்கடி உண்டாகும். உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகள் அடிக்கடி அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு. வழக்குகள் சாதகமாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆக தொழில் துறையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் அமையலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வீண் வாக்குவாதம் கூடாது. அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வழங்க வேண்டிய தெய்வம் மானம்பாக்கம் சிவன் கோயில். போக வேண்டிய கோவில் அகஸ்தீஸ்வரர் பொழிச்சலூர். பூஜை அறை சிவன். ஆக மீன ராசினருக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. விரய ராசியில் ராகு இருப்பதால் அடிக்கடி மன உளைச்சலை கொடுத்து கொண்டே இருப்பார். தொழில் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை. நேரடி கண்காணிப்பு தேவை. ஒருவேளை 10ஆம் இட அதிபதி குரு பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகள் பெருகும். தொழில் செய்யும் இடத்தில் தட்சிணாமூர்த்தி படத்தினை வைத்து வணங்குங்கள். உங்களுக்கு பல வரவுகள் அதிகரிக்கலாம். முடிந்தால் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். பெண்கள் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள உறுப்புகளை நன்கு பராமரிக்க வேண்டும். மருத்துவரிடம் சென்று நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக 7.5 சனி என்றாலே தொழில் உத்தியோகத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இது அனைத்தும் வாழ்வில் ஒரு படிப்பினையாக அமையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளைட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசன மகாவாரகின். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மகி சம்பின் தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு அதிகரிக்க, பண தட்டுப்பாடு நீங்க, பணம் தங்கு தடையின்றி கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கனக துர்க்கை அம்மன். கனக துர்க்கை அம்மன் அந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வர வேண்டும்.
செவ்வாய் என்று வழிபடலாம், வெள்ளி என்று வழிபடலாம். துர்க்கையில் விசேஷமான துர்க்கை கனக துர்க்கம். கனகம் என்றால் பொன் பொருள் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அப்பேற்பட்ட அந்த கனக துர்க்கை அம்மனை வழிபட்டு வர வேண்டும். அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம், பாடல்கள் பாடலாம், அவருடைய காயத்ரி சொல்லி வரலாம். அப்படியாக வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது ரூபாய் நாணயத்தையோ அல்லது ரூபாய் நோட்டுக்குள்ளோ வைத்து வழிபட வேண்டும். அந்த எண்ணிக்கை 21, 54, 108 அப்படி இருக்கலாம். இவராக வழிபட்டு வேண்டும். அடுத்ததாக நீங்கள் செல்லக்கூடிய கோவில் என்று பார்த்தீர்களானால் அந்த துர்க்கை விசேஷமான துர்க்கை கோவில் தான். கனக துர்க்கை அம்மன் கோயில். சிங்கத்திலே பவனி வரக்கூடிய அந்த துர்க்கையாக விளங்கப்படுவாள். அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். அல்லது சாதாரணமாக துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம். அவ்வாறாக சென்று வந்தால் ராகு காலத்தில் சென்று வர வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக பணம் தங்கு தடைந்து கிடைக்கும், கேட்ட இடத்தில் கிடைக்கும், எதிர்பார்த்தலிருந்து கிடைக்கும். இவ்வாறாக நடக்கும். நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அந்த கனகதுர்க்கை அம்மன் அதே படம் தான், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சென்று வரலாம். அதை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். பணத்தேவைகள் பூர்த்தியானவுடன் நன்றி சொல்லி முடிக்க வேண்டும். கைப்பையில் வைத்துக்கொள்ளலாம், பர்சில் வைத்துக்கொள்ளலாம், பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம். எவ்வாறாகிலும் அந்த கனகதுர்க்கை அம்மன் உங்களை வழிநடத்தி செல்வாள். உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பாள் என்று சொல்லி உங்களுடைய பணத் தேவைகள் பூர்த்தியாகும், பண வரவு அதிகரிக்கும், பணம் பல வழிகளில் வந்து கிடைக்கும், பணம் தங்கு தடையின்றி கிடைக்கும், எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும், பணப்பிரச்சனை அறவே நீங்கும் என்று சொல்லி இவ்வாறாக நீங்கள் கடைபிடித்து வந்தீர்களானால் உங்களுக்கு நன்மையை நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுகளும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025 பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் 2025 அதிகப்படியான ஒரு குழப்பங்களோடு இருக்கிறீங்க. ஏற்கனவே சந்திரன் மீது அந்த ராகு பயணிக்கக்கூடிய இந்த 2024 உங்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள், எதுவுமே ஒண்ணுமே நடக்கல மேடம், அப்படியே நான் என்ன 2024 பிளான் போட்டணும் இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே நடக்கல. ஆனா நிறைய ஒரு முயற்சிகளை செஞ்சேன், எந்த முயற்சியிலையும் எனக்கு வெற்றியான ஒரு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து வேலை சம்பந்தமான நிறைய ஒரு மாற்றங்களை நான் சந்திச்சேன். அந்த வேலையில எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பயமாகவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போயிடுமா நாளைக்கு போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. இந்த மாதிரியாக எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் ஒரு ஜென்மசனியின் பொழுது. ஜென்மசனின்றது பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்குகள் இருக்கு. அந்த ஜென்மசனின்றது எப்போதுமே நிறைய ஒரு தொந்தரவுகளை தான் கொடுக்கும். ஆனா இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை நடந்துட்டு தான் இருக்கிறீங்க. அதே சமயம் பிறருக்கு உதவி செய்வது உங்களை மாதிரி யாருக்குமே செய்ய மாட்டாங்க. அதனால இந்த சனி பகவானுடைய தொந்தரவு கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு படி இறங்கிதான் இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டாம். இதற்கு நீங்க இந்த 2025ல பக்கபலமாக செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமயத்துல இருக்கக்கூடிய கோட்டை பைரவர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. திருமயம்ன்றது பாத்தீங்கன்னா, அந்த பைரவன் கோயில் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்னல்கள் வந்தாலும் அதை ஒரு காற்று போல, ஒரு தூசி போல தள்ளக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த தலம் அந்த கோட்டை பைரவர் கோயில். அந்த கோட்டை பைரவர் கோயில்ல போயிட்டு அந்த பைரவரனுடைய பாதத்துல உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் வைங்க. நீங்க தொழில்ல என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல தொழில்ல எனக்கு ஒரு மூலதனமே இல்ல, கஸ்டமர்ஸே இல்ல, இந்த மாதிரியான ஒரு எல்லா பிரார்த்தனைகளையும் அந்த பைரவர் கிட்ட போய் நீங்க அவருடைய பாதத்துல வைங்க. உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு வேலைகள்லாம் அதிகமா தேடிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது. ஆனா கை நழுவி போகக்கூடிய ஒரு திருப்பங்கள்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கோட்டை பைரவன் கோயில் திருமயத்துல இருக்கக்கூடிய அந்த வழிபாடு தான் மிகவும் சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். நீங்க வீட்டுல என்ன செய்யணும், இந்த மீன ராசி என்பவர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெய்வம் நீங்க என்ன தெய்வத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். விநாயகர், முருகன், எந்த தெய்வத்தினாலையும், குலதெய்வம், இது மாதிரி எந்த தெய்வத்தினாலையும் வழிபாடு பண்ணுங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதானவர்களுக்கு, அதாவது யாருமே ஒரு ஹெல்ப் இல்லாம இருக்கிறாங்க, எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாம இருக்கிறாங்க, இல்ல ரோட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல போகக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆடை, அதாவது ஒரு எந்த விதமான ஒரு உதவியுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு போயிட்டு மீனராசி என்பர்கள் நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நீர் மோர் கொடுங்க. அவங்களுக்கு வயதானவர்களுக்கோ சரி, அல்ல வாசகம் தேடி வர்றவங்களுக்கோ சரி, நீங்க அந்த நீர்மோர் கொடுங்க, தண்ணி கொடுங்க, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இல்ல கோயிலுக்கு போறவங்களுக்கு ஒரு கிரிவல பாதை போறாங்க, இல்ல ஒரு மலை மேல ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தண்ணிய வாங்கி கொடுங்க. அந்த தண்ணீர் தாகம்ன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த உதவி செய்யறதை விட வேற எந்த உதவியும் பெரிய உதவியே கிடையாது. அன்னதானத்தை விட இந்த தண்ணீர் தானம் மிக சிறந்த ஒரு தானமாக இருக்கு. அதனால இந்த வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, வெயில் காலத்துல நீர்மோர் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த மீனராசி என்பர்கள் நீங்க இந்த 2025ல செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக 100% உங்களை வந்தடைந்து சேரும். இந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது உங்களுக்கு முழுவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே வேண்டாம். அதற்கு நாமும் முழு மனதாக பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. மீன ராசியில் உள்ள நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரிந்த எதிரிகள் எந்த ராசி என்பர்கள், தெரியாத எதிரிகள் எந்த ராசி என்பர்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் எப்போவுமே உங்கள் கூடையே இருந்து குழி பறிக்கக்கூடிய ஒரு நிலையை எப்பவுமே கொடுத்துட்ருப்பாங்க. முக்கியமாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸில் இவங்களால் மிகப்பெரிய அவமானம், கஷ்டங்கள், முக்கியமாக இவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய கடன், ஒரு தீராத ஒரு அமைப்பை எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இந்த ராசி என்பவர்களால் கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசியை மேரேஜ் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் மீன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த துலா ராசி என்பர்கள். இவங்களால் எப்போவுமே ஒரு அவமானம் காத்துக்கிட்டே இருக்கும். அது உங்கள் கூட இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அவங்களால உங்களுக்கு எப்போவுமே ஒரு மதிப்பு குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரணமாக மீனராசி என்பவர்களுக்கு எப்பவுமே துலா ராசி என்பவர்கள் இருப்பாங்க. முக்கியமாக தீராத கடன் பிரச்சனைகளுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு.
இதற்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் முருகனுடைய வழிபாடு. முக்கியமாக சனிக்கிழமையில் வடபழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாத யாத்திரையாக செய்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து வர முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த முருகப்பெருமானை 3 தடவை வலம் வர்றது மிக மிக ஒரு நல்ல பலனை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உங்களால் போக முடியல அப்படின்னா வடபழனி முருகனை ஒரு வாட்டி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்லேயே கொண்டு வந்து அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அப்படியே உங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மனசார உருகி பிரார்த்தனை பண்ணிங்கனாவே இந்த ராசி அன்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தெரிந்த தெரியாத எதிரிகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், திஷ்டி தோஷங்கள் விலகும்.